வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்க போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தின் காரியங்கள் ஒரு சில காரியங்களையும் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. எதுக்காகனா, நம்ம ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம ஜெபிக்கும் போது தேசங்கள் பாதுகாக்கப்படும், அதுல இருக்க ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப கரத்துக்களை எங்களை தாழ்த்தி தந்தருளுகிறோம். பேச போகிற சத்தியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. கேட்கிற யாவருடைய இருதயங்களை சிந்தைகளும் ஒருமுகப்படுவதாக. கேட்கிற யாவராகிய எங்களுக்குள்ள உடைய சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு கிரியை செய்யும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்வீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா கனமும் அப்ப ஒருவருக்கு இந்த உபதேசம் முழுக்க முழுக்க உம்முடையதா இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் பரம தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பாருங்க, பெல்ஜியம் பகுதியில விமான விபத்து மற்றும் நெரிசல் மற்றும் சூறாவளிகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பாட்னா பகுதியில ட்ரெயின் விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குவைத் பாத்தீங்கன்னா குடோன்களில் விபரீதம் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அயனாவரம் பகுதியில விபரீதம் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசத்துல பிரளயம் வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மெரினா கடற்கரையில பாத்தீங்கன்னா விபரீதம் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நெய்வேலி பகுதியில விபரீதம் என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க மிருக ஜீவன்கள்லாம் அடுத்து செல்லப்படும் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் பகுதியில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு மற்றும் விபத்து என்று இணையகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உளுந்தூர்பேட்டை பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதாவது எல்லா ரயில்வே பகுதிக்காகவே ஜெபித்துக் கொள்ள சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள் ஏற்பட நாட்கள் வருதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பிரளயம் மற்றும் ஒரு சில இடங்களில் நில அதிர்வு ஏற்படும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பகுதியில பாத்தீங்கன்னா குண்டுவெடிப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மியான்மர் பகுதியில நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணிப்பூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாதேஸ்வரன் அந்த கோவிலும் அதை சுற்றிலும் இருக்க பகுதிகளிலும் விருதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. செம்மேடு பகுதியில பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பகுதியில நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சீனர்கள் மத்தியில புதிய வைரஸ் மற்றும் பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. லண்டன் பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து மற்றும் வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிசிலி பகுதியில குண்டு வெடிப்பு என்ற இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேச பகுதியில பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்பு மற்றும் கலவரம் என்று உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென் திருப்பதி பாத்தீங்கன்னா விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறது, அது குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மதுரை சுற்றிலும் இருக்கிற ஒரு சில பகுதிகளில் கலவரம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. போத்தனூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒமைக்ரான் பரவும் நாட்கள் வருகிறது என்ற இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. விஜயவாடா பகுதியில பாத்தீங்கன்னா நில அதிர்வு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அந்த விஜயவாடாவுல நில மோசடி அது நிமித்தம் சேதங்கள் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கொரியா பாத்தீங்கன்னா குளிரினாலும் பனினாலும் சேதங்கள் உண்டாகும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கா பகுதியில நிலநடுக்கம் உண்டாகும், அது எப்படி இருக்கும்னா வரலாறு காணாத அளவுக்கு விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, அங்க அநேக குழந்தைகள் பாதிப்புகளாக தள்ளப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குறுங்கூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் கார்ட்ஸ் அவர்கள் மத்தியில பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, மெக்சிகோ பகுதியில விபரீதம் மற்றும் நிலநடுக்கம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பிரான்ஸ் பகுதியில வெள்ளம் உண்டாகும் நாட்கள் வருதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. டென்மார்க் பகுதியில வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகுதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தலைமைச் செயலகம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சென்னையில் உள்ள பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும் நாட்கள் வருகிறது.
பள்ளி குழந்தைகள் மத்தியில அந்த அந்த காரியத்துக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இன்று தேவநேகத்தை நம்மளுக்கு கொடுக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா காண்கிற தேவன். வசனம் பாருங்க, எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு உரைக்கிறார் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருப்போம்? இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தமாக அனுப்பப்பட்டு இருக்கும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்திருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அவருடைய ஜனமாய் மாற்றப்படணும். நம்மளை பெருக பண்ணணும்னா நம்ம அவருடைய பிள்ளையாக முழுமையாக சுதந்திரிக்கப்பட்ட பிள்ளையாக மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் விரும்புற ஒரு காரியம், அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தருக்கு விரும்புறது கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிஞ்ச அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது தான் அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை வாங்கி வச்சிருப்போம். ஏசப்பா இந்த காரியத்தை இப்படி செய்யன்னு சொல்லி அழகா பேசி இருப்பாங்க. ஆனா என்ன செஞ்சிருப்போம், அந்த வார்த்தையை விட்டு நம்ம மறுபடியும் நம்ம மாம்சத்தின்படி செயல்பட ஆரம்பிச்சிருப்போம். நல்லா தெரியும் தேவனாகிய கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன செய்வோம், நம்ம மாம்சம் அந்த இடத்துல செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் அவர் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாக்கு பண்ணிருப்பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தோட பெருகவே பெருகப்பட. அப்ப அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக பெற முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம நினைப்போம், என்ன செய்வோம்னா, நான் ஜெபிக்கிறேனே, வேதம் வாசிக்கிறேனே, உபவாசிக்கிறேனே, காணிக்கை கொடுக்கிறேனே, எல்லா விதத்திலயும் நான் முதன்மையா இருக்கிறேனே, ஆனாலும் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் முழுமை அடையல அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அநேக பேர் கேள்விக்குரிய வைக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார் மகனே மகளே. நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மகனா மகளா நீ செயல்படும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வார்த்தை, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுகிற தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம நிச்சயமாகவே ஏதாவது ஒரு காரியத்துல பிசங்குதல் உண்டாயிருக்கும். இது லைட்டா பிசுறு போன்று இருந்தா கூட அதுல நம்மள சீர் செய்ய ஆரம்பிப்பார் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சில டைம் ஒரு சில காரியத்துல 2 முறை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதன்படி நம்மளால அதை கேட்டு நடக்க முடியலன்னா அப்படியே விட்டுருவாங்க. உண்மையாவே தான். ஹல்லேலூயா. திரும்ப என்ன செய்ய, நல்லா அடிபட்டு உருண்டு எந்திரிச்சு திரும்படி தேவனாகிய கர்த்தரை தேட வரும்போது அதுக்கு பிற்பாடு திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏன்னா அடிபட்டு நொந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அப்படி சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்டு. ஹல்லேலூயா. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை பெருக பண்ணணும், அது நீ உன்னுடைய வாழ்க்கையில முழுமை அடையணும் அப்படின்னு நீ விரும்பினாயானால் நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை முழுமையாக தேட ஆரம்பி. ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நினைவை காட்டிலும் அவருடைய நினைவு வெளியேற பெற்றதா இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, பாருங்களேன், இந்த இடத்துல காண்கிற தேவன் அப்படின்னு அழகா வாக்கு பண்றாரு. எப்படி சொல்றாரு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். எதை பார்க்கிறேன்னா உன்னை வெளி தோற்றத்தை அல்ல. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடமைக்காக நம்ம இதை செய்வோம். கிறிஸ்தவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இது கண்டிப்பா அநேக பேருடைய வாழ்க்கையில இருக்கும். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மனமனன் ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஜெபிச்சுட்டு போகிறவர்களும் உண்டு. இது கடமைக்கான ஜெபம் அல்ல. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது உன்னுடைய அந்தரங்கம், உன்னுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் வாஞ்சையுள்ளதா இருக்கிறதா, அவருக்கு பிரியம் உள்ளதா இருக்கிறதா, அந்த இருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கிறதா, அந்த இருதயம் கீழ்ப்படுதல் உள்ளதா இருக்கிறதா, விசுவாசத்துக்குள்ள அந்த இருதயம் நிறைந்திருக்கிறதா, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தட்டாதபடி அதன்படி நடக்கிறதா இருக்கிறதா, ஹல்லேலூயா, உண்மையுள்ளதா இருக்கிறதா. அப்ப உண்மையில மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைங்களா இருக்கணும். கீழ்ப்படுதல் அவசியமான ஒன்று, விசுவாசம் அவசியமான ஒன்று, அவருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வேணும். இதெல்லாம் நம்ம கூட வரும்போது நம்ம என்ன செய்வோம், தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில முழுமை அடைய செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்றது ஒன்னே ஒண்ணு, குற்றம் சாட்டுறது. ஏசப்பா உடனே குற்றம் சாட்டிடுறோம். இப்படி எல்லாம் வாக்கு பண்ணாரு, ஆனா எனக்கு நிறைவேறலையே. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றது, ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாதபடி உகாப்பா வாசனை உள்ளதா இராதபடி இருந்திருக்கும். அதனால தேவனாகிய கர்த்தர் அதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுல இருந்து நம்மளால மீண்டு வராதபடி இருக்கும்போது ஒரு சில பாடுகளுக்குள்ள தள்ளப்பட்டு விடுகிறோம்.
ஏன் அந்த பாடுகள் திரும்ப வருது அப்படின்னா, அந்த ஏசப்பா ஒரு முறை 2 முறை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து எப்படியாவது சீர் செய்யணும், இவளை சுத்திகரிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம், அன்னைக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு முழங்கால் படிடுவோம். திரும்ப 2 நாள் கழிச்சு மறுபடியும் என்ன செய்வோம், அந்த வார்த்தைகளை விட்டுட்டு உலகத்துக்குள்ள நடக்க ஆரம்பித்து விடுவோம். அப்ப அவரும் என்ன செய்வாரு, சரி மகனே கொஞ்ச நாள் என்ன செய்ய, இப்படிப்பட்ட பாடுகளை நீ மேற்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நின்று வேடிக்கை பாக்குறவராயிருப்பார். ஹல்லேலூயா. சொல்லி கொடுக்கும் போதே நம்மளால கீழ்ப்படிய முடியல. கடைசியில என்ன செய்யறது, அதனுடைய பாதைகளை கடந்து வரும்போது இருதயம் நொந்து போயிடும். உடனே என்ன செய்வோம், இது மறுபடி தெய்வ சமூகத்துல விழுந்து கேட்பா, அப்பா என்ன மன்னிங்க, என்ன சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்ப அந்த வாய்ப்பை கொடுப்பாரு பாத்தீங்களா. அப்ப நம்ம பிடித்து கொண்டவர்களாய் நின்று கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடுதான் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிப்பார். ஏன்னா அதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி இருப்போம், அவருக்கு பின்னாக நடக்கிற பிள்ளைகள் ஆடுகளாய் நிற்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல காண்கிற தேவன் நம்மளுக்கு வேதத்துல ஆகாருங்கிற நல்லா நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படி அந்த சாராய்க்கு பயந்து என்ன செய்றாங்க, அந்த அம்மாவுடைய டார்ச்சருக்கு தாங்க முடியாம என்ன செய்றாங்க, அந்த வீட்டை விட்டு ஓடி போறாங்க. வனாந்தரத்துக்குள்ள போகும்போது ஒரு தூதன் இறங்கி சொல்றாரு, ஆகாரே நீ எங்கே போகிறாய்? ஹல்லேலூயா. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆச்சருடைய வீட்டை விட்டு நான் ஓடி போகிறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த தூதனை கொண்டு பேசுற ஒரு காரியம் பாருங்க. என்ன செய்ய, உன் நாச்சியாருக்கு கீழே அடங்கி இருன்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் அந்த இடத்துல உடனே உண்டாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நம்மலாம் இன்னைக்கு அப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாக்கு ஏசப்பா ஒரு வார்த்தை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு சாதகமா இருக்காது. சில வார்த்தைகள் எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்திகரிப்புக்கான வார்த்தைகளை தான் சொல்லி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில அவங்க இருக்கிற இருதயத்துல இருக்க பாவத்தை சுட்டி காண்பிப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சொன்னா கேட்கறதுக்கான மனப்பக்குவம் நம்ம இடத்துல இருக்காது. இன்னைக்கு இந்த காலத்துல நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மட்டும்தான் சொன்னா நம்ம சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற தாட்டு தான் நம்மளுக்குள்ள இருக்குமே தவிர, நம்ம எதுல மாற்றப்படணும், எதுல சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு அந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றது கூட அந்த பக்குவம் நம்மளுக்குள்ள வராது. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பாதை வச்சுதான் தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த இடத்துல உடனே என்ன செய்றாங்க, கீழ்படுகிறாங்க. கீழ்படிஞ்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகிறாங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது கடுமையான ஒரு காரியம். ஏற்கனவே அங்க புண்படுத்தப்பட்டுதான் உள்ள வந்திருக்காங்க வெளியே. ஆனா அந்த இடத்துலயும் தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டாரு, அவருடைய தூதனை கொண்டு சொன்ன உடனே சரி நான் கீழ்படுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, மறுபடியும் அந்த இல்லத்துக்குள்ள போகிறாங்க. வாக்குவாதம் பண்ணல. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு ஆராய்கிறவரா இருக்கிறார். அந்த அம்மா யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரல. யோசிச்சு பாருங்க. ஆனா பரலோகத்துல இருக்க தகப்பன் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்யறாரு, அப்போ ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரையும் அவர் எந்த அளவுக்கு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆராய்ந்து பாருங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கீழ்ப்படியும் பட்சத்துலதான் நம்ம என்ன செய்ய முடியும், முழுமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும். அது மாத்திரமல்ல பாருங்களேன், யாத்திராகமம் 3:7 இருக்கும், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, எகிப்தில் இருக்கிற ஜனங்களுடைய உபத்திரவத்தை கூக்குரலை, ஹல்லேலூயா, அவங்க உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவங்க படுகிற வேதனைகளை நான் அறிந்தேன். தேவனாகிய கர்த்தர் எகிப்துல நாங்க நடந்த உபத்திரவத்தை பார்க்கிறார், கூக்குரலுடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படும் போது அவங்களுடைய கூக்குரல் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக எட்டப்படுகிறது. ஆராய்ச்சி பாருங்க, அப்ப அவர் நம்மளை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்கும். நம்ம எந்த இடத்துல நான் நொறுங்குண்டு போய் நிற்கிறோமோ அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை தொடும். ஹல்லேலூயா. எப்படி அந்த மரியாளுடைய கண்ணீர் அவருடைய இருதயத்தை கலங்கடிச்சிருக்கு அப்படின்னா ஆராய்ச்சி பாருங்க. அந்த இடத்துல மரித்த லாசருவை தேவனாகிய கர்த்தர் என்ன சிலர் எழுப்புகிறார். இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான்ப்பா என் பிள்ளைங்களுடைய கூக்குரனுடைய சத்தத்தை நான் கேட்கிறவராயிருக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்களுடைய கூக்குரனுடைய சத்தம் எனக்கு கேட்குது, அவங்க படுற உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல எல்லாம் ஒட்டுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு நிற்கிறோமோ அதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல பாருங்க, அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயை நியமிக்கிறார். ஹல்லேலூயா.
என் ஜனங்களுடைய சத்தம் எனக்கு கேக்குது, நீ என்ன செய்ய, அந்த எல்லைக்குள்ள போக வேண்டிய நாட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி மோசே அந்த இடத்துக்கு அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக மோசே தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதனால இது எதுக்காக இதை சொல்றாருன்னா, ஏசப்பா பாத்தீங்கன்னா நிச்சயமா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம எந்த இடத்துல தாவியாய் தவித்து கொண்டிருக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் பாவத்துக்குள்ள இருந்து என்னென்ன காரியத்துல நீங்க சிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லாம் வச்சு அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா என் பிள்ளைங்க என்ன செய்றாங்க, கதறி கொண்டு இருக்காங்களே, இவங்களுக்காக நீ என்ன செய்ய, விண்ணப்பம் பண்ணு இப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் அதுக்குன்னு ஒவ்வொரு ஆட்களை நியமித்து கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. முழுமையாய் அவர் ஆராய்ந்திருக்கிற தகப்பன், நம்முடைய அந்தரங்கங்களை ஆராய்கிறவராய் இருக்கிறார். அதனால எனது அருமையான மகனே மகளே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள், அவயங்கள், நம்முடைய சொற்கள் எல்லாமே தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும், பிரியமுள்ளதா இருக்க வேண்டும். அதுல தவறு இருக்கக்கூடாது, அதுல பிழை இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ள பிள்ளைகளை நம்ம மாற்றப்படும் போது கர்த்தர் நம்மளுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல பாருங்க, அப்ப ஜீவனுள்ள நாளளவும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஜீவனுள்ள நாளளவும் நன்மையும் கிருபையும் நம்மள தொடரணும்னா நம்முடைய வாழ்க்கை தர எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. நம்ம முழுமையா அவருக்குள்ள சரண்டர் ஆக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கும் போது எப்படி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய உயிருள்ள நாளளவும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள்ல தயவு உண்டாக, இரக்கம் கிடைத்ததா இருக்கும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு வாக்கு பண்ண வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தகப்பன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமான ஒன்று. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையா பெற முடியாதபடி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தவியாய் தவித்து கொண்டிருப்பது உண்டு. ஏன்னா அது நம்முடைய மாம்சம் செயல்பட்டது நிமித்தம். சிலருடைய வாழ்க்கையில சத்ருவானவன் கிரியேசரான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சரி செய்யப்படாம இருக்கும் போது சத்ருவானே உங்களுடைய வாழ்க்கையில அழகா கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மளை பெருக பண்ண விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீ ஜீவனுள்ள நாளளவும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படியாக தேவனாகிய கர்த்தர் உனக்கு அப்ப ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையா பெறணும் அப்படின்னா, இந்த ஆகார் அந்த தூதன் பேசும்போது அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இதுல எதுக்கு ஆகார் ஓமையா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த சத்தத்துக்கு அப்படியே அவங்க ஒபே பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள நாளளவும் நன்மையும் கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் நம்ம கூட வரணும்னா நம்ம அவருடைய சாயலாய் மாற்றப்பட வேண்டும், நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால நீங்க ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்களாக. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்னாக நடக்கிற ஆண்டுகளாய் நம்ம மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம மேல அவர் எப்போதுமே கண்ணோக்கமாய் இருக்கிறார். நீங்க உங்களுடைய வேண்டுதல் அப்போது கேட்கப்படும், உங்களுடைய கூக்குரல் அப்போது கேட்கப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அப்பா என்கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் மாற்றி என்னை மறுபடியும் என்ன செய்யுங்க, சுத்திகரிக்க ஆரம்பிங்க. நான் விழுந்து போயிட்டேன் ஏசப்பா, ஆனா என் தேவனாகிய கர்த்தர் இந்த கூக்குரலை கேட்டு என்னை விடுதலையாக்கும்படியாக செபிக்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால கழுவி மறுபடியும் நம்மளை சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருக்கு பின்னாக நடக்கிற ஆடுகளாய் நம்மளை மாற்ற வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையா பெற்று கொண்டுட்டோம்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஏங்க வேண்டிய அவசியம் இராது. உலக பிரகாரமான காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லாவற்றையுமே அவர் நேர்த்தியாக உங்களுக்கு முன்னாக இருந்து எல்லாவற்றையுமே செய்து கொடுக்க வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார்.
ஆமென். உங்க கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, எங்களுக்கு போதித்து நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை எங்களை வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தகப்பனா இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்களை பெருக பண்ண போகிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திலும் சரி, ஏசப்பா, நீ பெருக பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். ஏசப்பா, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.